ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த 10th ஹிஸ்ட்ரி பாடம். பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், அந்த பாடத்துடைய தொடர்ச்சியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 14வது கொஸ்டின், ஒண்டி வீரன் என்பவர் புலித்தேவரின் டேஷ்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ஒண்டி வீரர் புலித்தேவருக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா படைத்தலைவர். தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஒண்டி வீரன் பார்த்தீங்கன்னா புலித்தேவருடைய ஒரு படைத்தலைவர். ஸோ புலித்தேவருக்கு நிறைய படைப்பிரிவுகள் இருந்திருக்கும். அதில் ஒரு படைக்கு தலைமை தாங்கியிருப்பார் ஒண்டி வீரன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒண்டி வீரன் பார்த்தீங்கன்னா புலித்தேவரோடு இணைந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக நிறைய போர்லாம் பண்ணி பெரும் சேதங்களையெல்லாம் பிரிட்டிஷ்க்கு விளைவித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒண்டி வீரர் இருக்கார்லாம், ஒண்டி வீரர் பூலித்தேவருக்கு பரிசாக கிடைத்தவர். ஸோ பூலித்தேவர் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரியின் கோட்டையில் நுழைந்து நிறைய பேர் தலையை வெட்டி வீழ்த்திருக்காரு. அதுக்காக பரிசாக கிடைத்த ஒரு வீரர் தான் ஒண்டி வீரன் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒண்டி வீரன்னா பூலித்தேவரின் படைத்தலைவர். அப்புறம் 12வது கொஸ்டின், யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. யூசுப் கான் தூக்கில் இடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1764. ஸோ யூசுப் கான்னா யார்? பூலித்தேவரை தோற்கடிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் இருக்காங்கல்ல, அவங்களால் அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் யூசுப் கான். அப்போது பூலித்தேவரை தோற்கடிக்கிறதுக்கு தான் யூசுப் கானை பிரிட்டிஷ்காரங்க அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த யூசுப் கானையே பிரிட்டிஷ்காரங்க லாஸ்ட்டு தூக்கில் போட்டிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் தான் யூசுப் கானை அனுப்பியிருப்பாங்க பூலித்தேவரை தோற்கடிக்கிறதுக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, யூசுப் கான் என்ன பண்ணியிருப்பார்னா, பிரிட்டிஷ்காரருக்கு சரியான தகவல்களை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அனுப்புனதே பிரிட்டிஷ்காரங்க தான். ஆனால் இவர் பிரிட்டிஷ்காரங்க சொன்னது எதுவும் கேட்டிருக்க மாட்டார். சரியான தகவல்களை ஒன்றுமே கொடுக்காம அவர் பார்க்க சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அவர் பார்க்க பாளையக்காரர்களை கூட்டு வச்சு என்னமோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்திருப்பார். ஸோ கம்பெனியின் இந்த நிர்வாகம் இருக்கல, அதுக்கு கட்டுப்படாமல் தனியாக ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பார். அதனால் கோபம் கொண்டுல பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவரை கூப்பிட்டு நம்பிக்கை துரோகம் அந்த குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு 1764 தூக்கில் போட்டு கொண்டிருப்பாங்க. அப்புறம் 13வது கொஸ்டின், பூலித்தேவரை இறுதியாக தோற்கடித்தவர் யார்? ஸோ பூலித்தேவர் இருக்கார்லாம், அவரை இறுதியாக தோற்கடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 1761 யூசுப் கான் இருக்கார்லாம், அவர் பூலித்தேவரின் 3 கோட்டைகளை கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் பூலித்தேவர் கொஞ்சம் தப்பிச்சு போயிருப்பார். ஆனால் மறுபடியும் அந்த யூசுப் கான் தூக்கிலிடப்பட்டிருப்பாராம் 1764. அதுக்கப்புறம் பூலித்தேவர் மறுபடியும் நெற்கட்டும் சேவல் அதில் கைப்பற்றியிருப்பார். ஆனால் ஃபைனலாக அது அந்த வெற்றி ரொம்ப நாளாக நீடிச்சிருக்காது. பிரிட்டிஷ்காரங்க கேம்பல் அப்படின்னு ஒருத்தரை அனுப்பி பூலித்தேவரை மறுபடியும் தோற்கடிக்க வச்சுருப்பாங்க. ஸோ 1767 கேம்பல்னு ஒருத்தர் பூலித்தேவரை தோற்கடிச்சிருப்பார். தோற்கடிச்சதுக்கு அப்புறம் பூலித்தேவர் தப்ஸ் வென்றிருப்பார். அதுக்கப்புறம் அவர் நாடு இல்லாத நிலையில் காலமாயிருப்பார். ஸோ 1767 கேம்பல் பூலித்தேவரை இறுதியாக தோற்கடிச்சிருப்பார், கேப்டன் கேம்பல். அப்புறம் 14வது கொஸ்டின், வேலு நாச்சியாரின் கணவரான முத்து வடுகநாதர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தின் அரசரான செல்லமுத்து சேதுபதி. அவங்களுக்கு ஒரே பெண் வாரிசாக 1730 பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய 16 வயசில் சிவகங்கையுடைய மன்னரான முத்து வடுகநாதர் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன நடக்குன்னா, 1772 ஆற்காடு நவாபும் பிரிட்டிஷ் லெவலில் ஒரு லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படின்னு 2 பேரும் போய் அந்த சிவகங்கை இருக்குல்ல அங்கே போருக்கு போகிறாங்க. ஸோ இந்த முத்து வடுகநாதர் இருக்கார்லாம், வேலு நாச்சியாருடைய கணவர் முத்து வடுகநாதர், இவர் ஒரு அரசர், சிவகங்கையில் மன்னராக இருந்திருப்பார். அவர் அரண்மனை இருந்த காளையர் கோவில் அங்கே பிரிட்டிஷ்காரங்களும் ஆற்காட்டு நவாபும் போய் போர் புரியுறாங்க. அந்த போரில் முத்து வடுகநாதர் இறந்துருந்தாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் வேலு நாச்சியார் அவங்களுடைய பொண்ணு எல்லாம் தப்பிச்சு போயிருந்தாங்க. ஸோ தப்பிச்சு போய் ஃபைனலாக அவங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்காங்க. ஆதரவு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் உள்ள கோபால நாயக்கர், அப்புறம் இவங்களுக்கு இந்த வேலு நாச்சியாருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹைதர் அலி கூட சப்போர்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் மருது சகோதரர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி லாஸ்ட்டை சிவகங்கையோடைய அரசியாக ஒரு வழியாக முடிசூடப்பட்டிருப்பாங்க.
ஸோ அந்த முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட ஆண்டு, தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1772. அப்புறம் 15வது கொஸ்டின், வேலு நாச்சியார் சிவகங்கையின் அரசியாக முடிசூட்டப்பட உதவியவர் யார்? ஸோ வேலு நாச்சியார் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளும் சமாளிச்சிருக்காங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவல நாயக்கர், ஹைதர் அலி இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஃபைனலாக சிவகங்கையோடைய அரசியாக முடிசூட்டப்படுறாங்க. ஸோ அதுக்கு வந்து உதவி புரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். அப்போ வேலு நாச்சியார் சிவகங்கையின் அரசியாக முடிசூட்டப்பட காரணமாக இருந்தவர் மருது சகோதரர்கள். அப்புறம் 16வது கொஸ்டின், பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை தனக்குத்தானே நெருப்பு வைத்து அழித்தவர் யார்? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை தனக்குத்தானே நெருப்பு வைத்து அழித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள குயிலி. ஸோ குயிலி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் இருக்காங்கல்ல, வேலு நாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தோழி. ஸோ வேலு நாச்சியாருடைய ஃப்ரெண்டு தான் இந்த குயிலி. இந்த குயிலி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1780 அவங்களுக்கு அவங்களே நெருப்பு வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் இருக்காங்கல்ல அவங்க வச்சிருந்த ஆயுத கிடங்கு அதில் போய் விழுந்து அவங்களும் இறந்துருப்பாங்க. அந்த பிரிட்டிஷோடைய ஆயுத கிடங்கையும் அழிச்சிருப்பாங்க. ஸோ குயிலினா வேலு நாச்சியாருடைய ஃப்ரெண்டு. இந்த குயிலி வந்து ஒரு பெண்கள் படைப்பிரிவு. அந்த பெண்கள் படைப்பிரிவு பேர் பார்த்திங்கன்னா உடையாள். ஸோ உடையாள்னு ஒரு பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழிநடத்தியிருப்பாங்க. ஸோ உடையாள்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து குயிலியை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே தகவல்கள் எல்லாமே கேட்கறதுக்காண்டி ஒருத்தங்கிட்ட போய் போயிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து குயிலி அவங்களுடைய தகவல்களை சேகரிக்க உடையாள்னு ஒரு பெண்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க. குயிலியை பற்றி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு, ரகசியங்களை சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உடையாள் வந்து குயிலியை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் பிரிட்டிஷ்காரங்க அந்த உடையாள்னு ஒரு பெண்ணை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ குயிலியை பற்றி ரகசியமாக தகவல்களை கேட்கறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க ஒரு பெண்கிட்ட போயிருப்பாங்க. அந்த பெண்ணு பேர் தான் உடையாள். ஸோ பிரிட்டிஷ்காரங்க கோபத்தில் கொண்டிருப்பாங்களா, அதனால் அந்த பெண் பேரான உடையாளையே அந்த படைக்கு வந்து பேராக வச்சுருப்பாங்க. ஸோ உடையாள்னா ஒரு மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் தான். ஸோ 1780 பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கை அழிச்சிருப்பாங்க வேலு நாச்சியாருடைய தோழி குயிலி. அப்புறம் 17வது கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மன் டேஸின் பாளையக்காரராக ஆட்சி செய்தார். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி அந்த பாளையத்தை ஆட்சி செய்த பாளையக்காரர். ஸோ இவரும் அந்த கம்பெனி இருக்குல்ல கிழக்கிந்திய கம்பெனி அதற்கு வந்து எதிராக நிறைய கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார். ஸோ ரீசன் வந்து ஒரே ரீசன் தான், வரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து பாளையக்காரர்கள்ட்ட இருந்து கம்பெனிக்கு வந்து போயிருக்கும். ஸோ அதனால் இவர் வந்து வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் நிறைய பிரச்சனைலாம் நடந்திருக்கும். 18வது கொஸ்டின், 1798 வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்ட வேண்டிய நிலவரி எவ்வளவு? ஸோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காரலாம் பிரிட்டிஷ்க்கு வந்து வரி கட்ட முடியாது அப்படின்னு போராட்டம் பண்ணியிருப்பார். 1798 அந்த டைம் வர இவர் வந்து பிரிட்டிஷ்க்கு கட்ட வேண்டிய நிலவரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3310 பகோடாக்கள். ஸோ பகோடாக்கள்னால் வேறு ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு நாணயத்தோட பேர் தான். 3310 பகோடாக்கள் வந்து நீங்கள் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ இவர் வந்து வரி கட்ட முடியும்னு சொல்லியிருப்பார். அதனால் பிரிட்டிஷ்காரங்க வழக்கம் போல் நிறைய பேரை வந்து இவரை தோற்கடிக்கிறதுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் ஒருத்தரை வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஜாக்சன் ஒருத்தரை கட்டபொம்மனை தோற்கடிக்க அனுப்பியிருப்பாங்க. ஆனால் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு எதிராக நிறைய வேண்டாத விஷயம்லாம் பண்ணியிருப்பார். கட்டபொம்மனை வந்து தரக்குறைவாக நடத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் எட்வர்ட் கிளைவ்னு ஒருத்தர், ஸோ பிரிட்டிஷ் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கட்டபொம்மனுக்கு எதிராக ஜாக்சன் வந்து வரம்புக்கு மீறி நிறைய வேண்டாத விஷயம் பண்ணியிருப்பார். அதனால் அந்த ஜாக்சனை வந்து வேலையில் வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல லூசிங்டன் ஒருத்தர் புதுசாக போட்டிருப்பார். ஸோ ஃபைனலாக இந்த விஷயம் வந்து எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னா கட்டபொம்மன் அவருடைய தூக்கில் போய் முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கட்டபொம்மனுக்கு வந்து அகைன்ஸ்டாக யார் வராரு, ஜாக்சன் ஒருத்தர் வருவார். அதுக்கப்புறம் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் வந்து அந்த ஜாக்சனை தூக்கிட்டு லூசிங்டன் ஒருத்தரை அனுப்பியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த கட்டபொம்மன் மொத்தம் 3310 பகோடாக்களில் 1080 பகோடாக்களை தவிர மற்ற எல்லாத்தையுமே கட்டியிருப்பார். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்.
மொத்தம் 3310 பக்கோடாக்கள் நிலவரியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அதில் 1080 பக்கோடாக்களை தவிர மிச்சம் எல்லாமே கெட்டியிருப்பார். ஸோ கெட்டினதுக்கு அப்புறமே இவர் வந்து தொடர்ச்சி புரட்சியில் ஈடுபட்டிருப்பார். தொடர்ந்து நிறைய பேர் கூட சேர்ந்து புரட்சியில் ஈடுபட்டிருப்பார். ஸோ ஃபைனலாக தூக்கில் போட்டிருப்பாங்க. பத்தொன்பதாவது கொஸ்டின், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை 1799 தாக்கியவர் யார்? ஸோ மிஸ்டேக், தாங்கியவர் கிடையாது, தாக்கியவர். மிஸ்டேக் சரி பண்ணியாச்சு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை 1799 தாக்கியவர் யார்? ஸோ ஃபஸ்ட்டு கட்டபொம்மனுக்கு எதிராக யார் வராரு? ஜாக்சன் வராரு. அதுக்கப்புறம் வந்து லூசிங்டன் வருவார். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க 1799 கவர்னர் வந்து யாராக இருந்திருப்பாருன்னா மதராஸில் வந்து, மெட்ராஸில் பார்த்திங்கன்னா வெள்ளல்சி பிரபு இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கட்டபொம்மனை எப்படியா தோற்கடிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தை கொண்டு யாரை அனுப்புகிறாங்கன்னா மேஜர் பானர்மன் ஒருத்தர் அனுப்புகிறாரு. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனை கடைசியாக தோற்கடிக்க யார் வராருன்னா மேஜர் பானர்மன். ஸோ மேஜர் பானர்மன் தான் கடைசியாக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து தோற்கடிக்க வராரு. ஸோ அனுப்புனது வெள்ளல்சி பிரபு, வந்தவர் மேஜர் பானர்மன். இவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை 1799 தாக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ தாக்கியிருப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பி, அவர் பேர் வந்து ஊமைத்துறை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார், சிவசுப்பிரமணியனார்னு ஒருத்தர் வந்து இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இந்த 2 பேரும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. தம்பி ஊமைத்துறை, அமைச்சர் வந்து சிவசுப்பிரமணியனார். ஸோ 2 பேரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா. ஆனால் அந்த மேஜர் பானர்மன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரும் ஒரு சதி மூலமாக தான் இவரை வந்து தோற்கடிச்சிருப்பார், கோட்டையை கைப்பற்றியிருப்பார். யாருன்னா ராமலிங்கர் அப்படின்னு ஒருத்தரை வந்து தூது அனுப்பியிருப்பார் கட்டபொம்மன்ட்ட போய், நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் இவர் வந்து மன்னிச்சு விட்ருவார் அப்படின்னு கட்டபொம்மனுக்கு ராமலிங்கர்னு ஒருத்தரை வந்து தூது அனுப்பியிருப்பார். ஆனால் தூது அனுப்புறது வந்து அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கறதுக்கு இல்லை, கோட்டையின் ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்து இந்த பானர்மன்ட்ட சொல்லதுக்கு. ஸோ ரகசியங்கள் எல்லாமே ராமலிங்கர் மூலமாக தெரிஞ்சுட்டு ஒரு குறுக்கு வழியில் தான் கோட்டையை கைப்பற்றிருப்பார். ஸோ கோட்டையை வந்து தாக்கப்பட்ட ஆண்டு 1799. மேஜர் பானர்மன் தான் கோட்டையை தாக்கி வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தோற்கடிச்சிருப்பார். 20வது கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1799 அக்டோபர் 16 தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கயத்தாறு, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் உள்ள கயத்தாறு. அங்கே வந்து ஒரு பழைய கோட்டை இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு புளிய மரத்தில் தான் தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டாச்சு. அக்டோபர் 16 1799. ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷனில் உள்ள 1799 செப்டம்பர் 13 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர் ஒருத்தர் சொன்னோம்னா, அமைச்சர் பேர் என்னது? சிவசுப்பிரமணியனார். அவரை நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 1799 தூக்கில் போட்டிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்ச கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.